டிஸ்அட்வான்டேஜஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம இப்போ சரிங்களா. த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் கிவன் பிலோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் ஹார்மனி, ஒரு ஒத்துமை இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. நாட்கள் புதியதாக ஆரம்பிக்கும் போது ஒரு ஒத்துமை இருக்கும், அது போக போக கம்பெனி ரன்னாக அந்த ஒத்துமையானது இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா. லேக் ஆஃப் ஹார்மனி. ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மனி மே chip in. Each partner vies with one another is dishonest dealings. This mutual conflict and a lack of team spirit pave the way of dissolution of the firm. ஸோ ஒரு பார்ட்னர் இருக்காங்க. இப்போ நானும் சொன்னேன், ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நான் ஹரிஹர மணிகண்டன், தீபக்கு, கௌசிக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப நல்லா ஒத்துமையாக போகுது. டே பை டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாமல் போயிடுது. அவன் என்ன அதை சொல்கிறான், அவங்க வாங்கினா அங்கே இன்னும் ஈஸியாக இருக்கும், இங்கே வாங்கினா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ இப்படிலாம் சொல்கிறப்ப ஓகே நம்மளோட பிளானை எடுத்துக்க மாட்டேன்றானே நமக்கு ஒரு கோவம் வரும். ஆனால் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோவம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் உண்டாகுது. அதான் ஹார்மோனினா சச்சரவுன்னு அர்த்தம். லேக் ஆஃப் ஹார்மோனினா ஒரு ஒத்துமை இல்லாமல் சச்சரவாக இருக்கும், ஒரு சண்டை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அதனால் நம்ம கம்பெனியை வந்து டிசல்யூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆல்ரெடி டிசல்யூட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். டிசல்யூட்னா என்ன, கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது, கம்பெனியை வேண்டான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டிசல்யூட்னு சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் த ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மனி மே கிரிப்பின். கிரிப்பின்னா உள்ளே வரும்னு அர்த்தம். கிரிப்பின்னா என்ன அர்த்தம், புகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மீனிங். ஹார்மனினா ஒற்றுமையோடு சச்சரவு இல்லாமன்னு அர்த்தம். டிஸ்ஹார்மனினா சச்சரவோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஈச் பார்ட்னர் வைஸ் விச் ஒன் அனதர் இன் டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ். ஸோ அவங்க ஒரு பார்ட்னரோட இன்னொரு பார்ட்னர் பேசுகிறப்பையோ ஒரு பார்ட்னரோட இன்னொரு பார்ட்னர் சேர்றப்பையோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட், லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட், பேவ் எ பாத் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இந்த ஒரு விஷயமானது ஒரு டீமோட ஒரு கம்பெனியோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்ப கம்பெனியை டிசல்யூட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ஹார்மனி. சரிங்களா. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்டு இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா. த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஹேஸ் நோ செப்பரேட் லீகல் எக்ஸ்டென்ஷன்ஸ். இட் இஸ் இன்ஸ்பெரபிள் ஃபார்ம் த பார்ட்னர்ஸ் கம்போசிங் இட். ஆஸ் அ ரிசல்ட் terminable on the death or insolvency of the partner. ஸோ அவங்க வந்து எல்லா ஒரு பார்ட்னர்ஷிப்புமே ஒரு லீகல் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடையாது. லீகல் அப்படின்னு நினைத்தோன்னா ஒரு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிடையாது. இஷ்டப்பட்டால் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இஷ்டப்படலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் போகிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சால்வன்சி அப்படி இல்லைன்னா டெத் ஆஃப் த பார்ட்னர். ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் இறந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து முடியாமல் போயிடுச்சு, இதில் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏன்னா எந்த ஒரு ரிட்டன் அப்ளிகேஷனுமே இல்லை அப்படிங்கிறப்ப, எந்த ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு தேவையில்லாத அது ஒரு இன்சால்வன்சியாக ஒரு இறக்குற சமயத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லிமிட்டட் ரிசோர்ஸ். மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 10 in the case of banking business and 20 in other cases. In actual practice, the number will be a very below this maximum because of need for ensuring harmonious working. In view of this, only limited resources are available. Modern large-scale enterprises, which is require huge capital outlay, can be started. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நிறையா கேபிட்டல் தேவைப்படுது. 10 கோடி 20 கோடி 30 கோடி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தேவைப்படுற சுச்சுவேஷன்ஸில். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் பர் ப்ரொசீஜர் பார்ட்னர்ஷிப் பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் 10 பேர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் 10 பேர் எடுத்துக்கலாம், இல்லை மற்ற பிஸ்னஸாக இருந்தால் 20 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ
40 கோடி 50 கோடி தேவைப்படுற பிஸ்னஸ்க்குலாம் இந்த இடத்துல பார்க்குறப்ப லிமிட்டட் ரிசோர்ஸ். அதுக்காக தான் சொல்லுவாங்க, இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் நம்பர் வில் பி த வெரி லோ இன் திஸ் மேக்ஸிமம் கேஸ் இஃப் தே நீட் ஃபார் என்ஷூரிங் ஹார்மோனியஸ் ஒர்க்கிங். சச்சரவு இல்லாமல் சண்டை இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னா மினிமம் 25 மெம்பர்லேருந்து 40 மெம்பர்லேருந்து 50 மெம்பர் வரைக்கும் வேணும். இன் வியூ ஆஃப் திஸ் ஒன்லி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். ஸோ நிறையா ஒர்க் பண்ணுறப்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் விச் இஸ் ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல் அமௌண்ட் அவுட்லே கேன் பி ஸ்டார்டட். ரொம்ப பெரிய நிறையா அமௌண்ட் தேவைப்படுற 50 கோடி 60 கோடி தேவைப்படுற பிஸ்னஸ்க்கெலாம் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் தொடங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங்னு சொல்லிட்டு 4th பாயிண்ட், limited risk taking. In view of the danger of unlimited liability, the partners tend to overcase. Yes, so normally they do not want to assume the risk starting the new venture. ஒரு வியூ ஆஃப் பாயிண்டில் பார்க்குறப்ப அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்குது, சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரிஸ்க் டேக்கிங் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன ரீசன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபர்மானது திடீர்னு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பார்ட்னர்ஸுங்களோட சொந்த சொத்துக்கள்லேருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொந்த சொத்துக்கள்லேருந்து எடுக்கிறப்ப திடீர்னு லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவோம், நான் வாங்கினதுக்கு மேலே அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஓவர் கேசியஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் போயிட சான்ஸ் இருக்குது, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இவன் போயிட சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகிறப்ப யாருக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பார்ட்னருக்கு தான் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டு நாட் வாண்ட் டு அசிம் த ரிஸ்க் ஆஃப் ஸ்டார்டிங் நியூ வெஞ்சர். புதிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய ஒரு ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. அதனால் வந்து பார்ட்னர்ஷிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. Every partner can bind the firm and his other partners by his acts. Therefore, all over partners become liable to greater extent because of folly and fraud committed by the fellow partner. ஏதாவது ஒருத்தன் வந்து ஃப்ராடாக இருப்பான், எவனாச்சும் ஒருத்தன் ஃப்ராடாக இருப்பான். இப்போ நாங்கள் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யார்? ஹையர்மணிகண்டன், அப்புறம் தீபக்கு, அப்புறம் கௌசிக்கு, அப்புறம் நான். இப்போ 4 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். மேபி என்ன பண்ணலாம், எங்கள் 3 பேர்த்தில் ஒரு 4 பேர்த்தில் ஒருத்தர் தான் அதை லீட் பண்ண முடியும். ஸோ அப்படி லீட் பண்ணுறப்ப இப்போ நான் சொல்கிறது தான் அவங்க 3 பேர் கேட்கணும் அப்படிங்கிறப்ப மேபி அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி அவன் என்ன பண்ணலாம், பிகாஸ் ஆஃப் ஃபோலி அண்ட் ஃப்ராட் கமிட்மெண்ட் பை த ஃபாலோ பார்ட்னர்ஸ். அவன் சொல்கிறத கேட்டு தான் நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன். இப்போ கௌசிக் என்ன சொல்கிறேன், சார் நான் வந்து நாங்கள் தொடங்குற பிஸ்னஸில் சார் இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்றான். அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம கெத்தாக சொல்லலாம், வாங்கிட்டு வரல வேறு விஷயம், நம்ம ஒரு கெத்தாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதை நம்பி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் கஸ்டமருக்கு. ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுது, கஸ்டமரும் பாதிக்கிறாங்க, நம்ம பிஸ்னஸும் பாதிக்குது. ஸோ அந்த ஃபெலோ ஃப்ராட் கமிட்மெண்ட் பை த ஃபாலோ பார்ட்னர்ஸ், அந்த ஃபாலோ பார்ட்னர் சொல்கிறதும் யாருக்கு இம்ப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியை இம்ப்ளை பண்ணுது. அவனோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் இருக்கேன், அவன் என்ன செய்வான்னு பேஸ் பண்ணி தான் நான் இருக்கேன், நான் தான் லீடுங்கிறப்ப. ஸோ நான் கொடுக்குற கமிட்மெண்ட் மாறுறப்ப, அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட் மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது பாதிப்பு அந்த ஹோல் கம்பெனி ப்ளஸ் அந்த அத்தாரிட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். இட் இஸ் அக்கௌண்ட்ஸ் நீட் நாட் ஆடிட்டட் அண்ட் பப்ளிஷ்டு. இட்ஸ் லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடிட்டருக்கும் போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறத எந்த ஒரு ஆடிட்டருக்கு போக தேவையில்லை, பப்ளிஷும் பண்ண தேவையில்லை. ஏன்னா பார்ட்னர்ஷிப்புங்கிறாங்க, அவங்க என்ட்ரி பண்ணவே, அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்டர் பண்ணவே தேவையில்லை. ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணணும்னு இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு மக்களோட ஒரு நன்மதிப்பை பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் இட்ஸ் கண்டென்ட். பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ அதாவது ABCDன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. ஏ அப்படிங்கிறவன் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், தனியால் வணிகமாக சோல் பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்கிறான். அவனால் எல்லா பக்கமும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணுறான், அவன் கம்பெனியில் இத்தனை ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஆட்களை சேர்த்துக்கொள்கிறான். ஸோ அப்படி ஆட்களை சேர்த்துக்கொள்ளும்போது அது என்னவா மாறுது, பார்ட்னர்ஷிப்பாக மாறுது. என்ன சொல்கிறாங்க, ஏ அப்படிங்கிறவன் பர்ச்சேஸை பார்த்துக்கோ, பி அப்படிங்கிறவன் சேல்ஸை பார்த்துக்கோ, டி அப்படிங்கிறவன் மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கோ, சி அப்படிங்கிறவன் என்ன பார்த்துக்குவான்,
அங்கே இருக்க அக்கௌண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. 4 பேருக்கு 25% ப்ராஃபிட் போட்டு இதெல்லாம் ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு அக்ரிமெண்ட்டாக தேவைப்படுது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இன்கேஸ் டி அப்படிங்கிறவன் செத்து போயிட்டால் அது யாருக்கு கொடுக்கணும், அவனுக்கு அதில் இருக்கா இல்லையா, அதில் வந்து ஷேர் இருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃபாக ஒரு அக்ரிமெண்ட் தேவைப்படுது பார்த்தீங்களா. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் டீடுன்னு சொல்லுவாங்க. டீட் அப்படிங்கிறது என்ன, பத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆமாம் தானே. இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா இன்னாரு கொடுத்தாங்க இருந்தாலும் சொல்லிட்டு கொடுத்து அந்த டீடுக்கு அந்த பத்திரத்துக்கு பேர் தான் டீடு. அதில் என்னென்ன இருக்கும், அந்த டீடுன்னா என்ன, அதில் என்னென்ன அந்த டீடில் என்னென்ன மேட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் இட்ஸ் கண்டென்ஸ் இல்லை கண்டென்ஸ், சரிங்களா. ஓகே. த்ரூ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் need not necessarily to be in a writing. It is important to have a written agreement in order to avoid misunderstandings. என்ன சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்து எழுதி தான் வச்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இருந்தாலும் எழுதி வச்சுக்கணும். எதுக்காக, ஃப்யூச்சரில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்தாலுமே ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஏமாந்து தான் போவோம், சரிங்களா. ரிட்டன் அக்ரிமெண்ட் இன் ஆர்டர் டு அவாய்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அவாய்டை நான் தவிர்க்கிறதுக்காக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்க்கிறதுக்காக. இட் இஸ் அ டிசைரபிள் ஹேவ் டு பி ரிட்டன் அக்ரிமெண்ட். அவங்க வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாலுமே எழுதி வச்சிருக்கிற ஒரு எழுதி வச்சிருக்கக்கூடியது, எழுதி கையால் எழுதப்பட்ட பத்திரமானது அவசியம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. A carefully drafted partnership deed helps in ironing out differences which may develop among the partners, ensuring the smooth running of partnership business. It should be properly stamped and registered. It should be properly and future கோர்ட்டில் கேட்டில் கேஸ் போகணுன்னா கண்டிப்பாக அதை ஃபியூச்சராக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். Carefully drafted partnership deed helps in ironing the difference which may developing among the partners. அதாவது ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, என்னோடய ப்ராஃபிட்டை என்கிட்ட கொடுங்க, என்னோடய ஷேரை என்கிட்ட கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த அக்ரிமெண்ட் தேவைப்படும் கண்டிப்பாக. அப்படி கொடுத்தா மட்டுமே தான் என்னால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாலுமே அந்த இடத்துல என்னோடய அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு நான் போக முடியும். எனக்கு வந்து கரெக்டான ஷேர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நான் இறந்துட்டா கூட என் பையனோ இல்லை என்னோடய ஸ்பௌஸோ என்னோடய ஹையர்ஸோ என்னோடய சக்ஸஸர்ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து ஈஸியாக அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்க முடியும், அந்த டீடை வந்து வாங்கிக்க முடியும். அந்த டீடு இருந்தால் மட்டுமே தான் அவங்களால அந்த ஷேரை வந்து கேட்க முடியும். ஸோ ஸ்மூத் ரன்னிங்னா என்ன அர்த்தம், விச் மே டெவலப்டு அமாங் த பார்ட்னர்ஸ் என்ஷோரிங் த ஸ்மூத் ரன்னிங் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரன் போயிட்டு இருக்கிறப்ப தெளிவாக போக வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக வேண்டும் அப்படின்னா ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் பேர் தான் என்னது, டீடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த டீடில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபர்ம், அந்த கம்பெனியோட பேர் இருக்கணும், அந்த கம்பெனியோட பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் நேச்சர் ஆஃப் ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ், என்ன மாதிரி பிஸ்னஸ் நாம் பண்ண போகிறோம், எந்த மாதிரி பிஸ்னஸ் தெளிவாக கேட்டுக்கோ, இதில் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது. நேம் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பேர், சரிங்களா. நேச்சர் ஆஃப் தி ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ், அந்த கம்பெனியோட பிஸ்னஸோட என்ன திறமை கொண்ட பிஸ்னஸ், எந்த மாதிரி பிஸ்னஸாக நம்ம பண்ண போகிறோம். டைலரிங் பிஸ்னஸ், அந்த டைலரிங் பிஸ்னஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இல்லை சார் நாங்கள் ஒரு கோகனட் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ கோகனட் ஆயில் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி வேலைகள் இருக்கணும். தென் டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், எவ்வளவு நாளைக்கு சார் நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறீங்க, அதை யாராலையும் சொல்லவே முடியாது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இருந்தாலும் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு சில கம்பெனிஸில் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எங்களோட பிஸ்னஸ் இருக்கும் சார், அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்குவாங்க. 10 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும், இந்த ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரி விஷயங்களை இந்த டியூரபிள் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வெதர் இட் இஸ் டு பி ரன் ஃபார் அ ஃபிக்ஸ்டு பீரியட் ஆர் ஆஃப் டைம் ஆர் வெதர் இட் இஸ் டு பி டிசால்வ்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பர்டிகுலர் வெஞ்சர். சொன்னால ஒரு சில விஷயங்களை முடித்த பிறகு நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை கலைச்சிடுவோம், இல்லை இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக லைஃப் டைம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணான்னு கூட லைஃப் டைம் ஃபுல்லாக அப்படி இல்லை சார், எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, யூஎஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கும், பர்டிகுலர் வெஞ்சர் பர்டிகுலர் டீமை முடித்த பிறகு நாங்கள் கலைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம் அந்த இடத்துல. இல்லை சார் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் அந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது, இந்த டியூரேஷன் ஆஃப் அ பிஸ்னஸில் நம்ம எழுதணும். தென் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், யார் யார் எவ்வளவு முதல் போட்டிருக்காங்க, ஏபிசிடி அப்படிங்கிறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ அப்படிங்கிறவன் எவ்வளோ முதல் கொடுத்துருக்கான், அவனுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்படி பிங்கிறவங்க எவ்வளோ முதல் கொடுத்துருக்கான், அவனுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சி அப்படிங்கிறவன் எவ்வளோ முதல் கொடுத்துருக்கான், அவனுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ். டி அப்படிங்கிறவன் எவ்வளோ முதல் கொடுத்துருக்கான், அவனுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் கிளியராக எழுதி அவங்க சைன் வாங்கணும். சரிங்களா? வித்ட்ராயல் ஃபார்ம் ஆஃப் firm, the amount that can be withdrawn from the firm by each partner. எவ்வளோ அமௌண்ட் வேணால் அவங்க ஃப்யூச்சரில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சார் திடீர்னு வந்து ஏபிசிடி 4 பார்ட்னர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. திடீர்னு அவங்க பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ கல்யாணம் வந்துருச்சு, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க வெளியே போய் கேட்க தேவையில்லை, அவங்க கம்பெனிலேருந்தே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்ப அந்த இடத்துல என்ன வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க, வித்ட்ரான் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிமிட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஏ அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ முதல் போட்டிருக்காங்கன்னா 10 லட்சம் முதல் போட்டிருக்காங்க சார், 10% ப்ராஃபிட்டு. சார் இவன் 20 லட்சம் ரூபா போட்டிருக்கான், அவன் 20% ப்ராஃபிட்டு. சரிங்களா? கண்ணு நல்லா கவனிச்சுக்கோ, இதை ப்ராஜெக்ட் கொடுப்பேன் நான் இப்போ. சரியா? ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சரியா? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். If the profit sharing ratio is not specified in the deed, all partners must be share profits and bear losses equally. அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஈக்குவலாக 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா 25%, 25%, 25%, 25% ஈச்சா அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா. இல்லை சார் நாங்கள் வந்து இவன் வந்து ஏ அப்படிங்கிறவன் 10 லட்ச ரூபா முதல் போட்டிருக்கான், பி அப்படிங்கிறவன் 50 லட்ச ரூபா முதல் போட்டிருக்கான் சார், எப்படி ஒன்றா தரது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா யூ நீட் டு டிவைட் அக்கார்டிங் டு தட் ஒன். சரிங்களா? Interest on capital, whether any interest is allowed to be capital, if so the rate of interest, if the deed is silent on interest on capital, the rules of interest capital in the partnership act will be take effect. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் சட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த அவங்க போட்ட முதலுக்கு நம்ம ஏதாச்சும் வட்டி தரமா, இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த முதலுக்கு ஏதாச்சும் நம்ம வட்டி தரமா சார், இல்லை சார் நாங்கள் ப்ராஃபிட் மட்டும் தான் தரோம், ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ் தரோம் பட் வட்டிலாம் தரதில்லை அப்படின்னா ஆஸ் பர் ஆக்ட், ஆஸ் பர் சட்டத்தின் பிரகாரம் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வேறு என்னங்க சார் இருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இன்கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் தேவைப்படுது, நான் வெளியில் கடன் வாங்கினா எத்தனை 10 லட்சம் கடன் வாங்கினா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வட்டி வரும், 10 ரூபா வட்டி போட்டால் கூட எவ்வளோ வட்டி வரும் பார்த்தீங்கன்னா நிறையா வட்டி வரும். ஸோ அந்த மாதிரி வட்டி ஏதாச்சும் கொடுக்குறீங்களா, ட்ராயிங்ஸில் வட்டி ஏதாச்சும் இருக்கா. வட்டினா என்ன அர்த்தம், ட்ராயிங்ஸ்க்கு வட்டி. சரிங்களா? ட்ராயிங்ஸ்னால் என்ன அர்த்தம், பணம் நமக்கு அவசர தேவைக்கு நம்ம கம்பெனிலேருந்து நம்ம எடுக்கிறப்ப அந்த ட்ராயிங்ஸ்க்கு நம்ம வட்டி போடுறோமா போடலையா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும்ப்பா. சரிங்களா? அப்படி போட்டோம்னா எவ்வளோ வட்டி. லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், ரேட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், வெதர் லோன் கேன் பி அக்செப்டட் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் அண்ட் இஃப் ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் தேர் ஆன். ஸோ இன்கேஸ் அமௌண்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுறப்ப எவ்வளோ தரணும், அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுறப்ப எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் லோனாக கொடுக்க ரெடியாக இருப்பீங்க, அப்படி அவங்க லோன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணணும் அதில். அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க.